ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்கி டியூப் சேனல். இந்த சேனலில் எங்களோட தாட்ஸ் எல்லாமே அனிமேஷன் மூலமாக சொல்ல போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான ரேபிட் அண்ட் டார்டாய் ஸ்டோரி. நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். அதே கதை தான், கொஞ்சம் சுவாரஸ்யமும் திருப்பு முனைகளும் இந்த கதையில் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஃபாரஸ்ட்டில் ரேபிட் அண்ட் டார்டாய்ஸ் இருந்ததாம். ரேபிட்க்கு டார்டாய்ஸை விட தான் ரொம்ப வேகமாக ஓடுவோன்ற கர்வம் நிறையவே இருந்ததாம். அதனால் ஒரு நாள் ரேபிட் டார்டாய்ஸை ரேஸ்க்கு கூப்பிடுச்சு. டார்டாய்ஸும் ஓகேன்னு சொல்லிடுச்சு. ரேஸ் நாள் ரேபிட் பயங்கர வேகமாக ஓடிச்சு. டார்டாய்ஸ் ரொம்ப பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு, சரி எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிட்டு கொஞ்ச நேரம் மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ரேபிட் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் டார்டாய்ஸ் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்காமல் விடாமுயற்சி செஞ்சு ரேஸோட ஃபினிஷிங் லைன் வரைக்கும் ஓடி போய் ஃபர்ஸ்ட் தொட்டுடுச்சு. ரேபிட் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தான் தனக்கு தெரிஞ்சது தான் தோற்று போயிட்டோங்கிறதே. இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், அதாவது நிதானமே பிரதானம். ஆனால் கதை இங்கே முடியலை. ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரேபிட்டால் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே முடியலை. தான் எப்படி தோற்றோம் அப்படிங்கிறது நிறைய டைம் அனலைஸ் செஞ்சு பார்த்துச்சு. ஸோ இந்த விஷயங்களால் தான் தோற்றுருப்போம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அது 3 பாயிண்ட் சொல்லிக்கிச்சான். அது என்னென்னா, நம்ம ரொம்ப வேகமாக போகணும்னு திமிராக இருந்துட்டோம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஜாஸ்தி தான். டார்டாய்ஸையும் கொஞ்சம் நம்ம குறைவாக தான் எடை போட்டோம். நம்ம தூங்காமல் ரேஸில் ஓடி இருந்தால் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ரேபிட்க்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைம் ரேபிட் திரும்பவும் டார்டாய்ஸை ரேஸ்க்கு கூப்பிடுச்சான். டார்டாய்ஸ் மனசில் நினச்சிக்கிச்சான், நம்ம தான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோமே, நம்மளை ஏன் திருப்பி கூப்பிடுது, சரி கூப்பிடுது போவோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ஒத்துக்கிச்சான். ரேஸ் நாள் எப்பவும் போல் ரேபிட் செம்ம வேகமாக ஓடிச்சான். ஆனால் இந்த டைம் அது கொஞ்சம் கூட நடுவில் ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓடிச்சு. அதனால் ரேபிட் தான் இந்த டைம் வின் ஆச்சு ரேஸில். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி குட்டு தான், ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் தான் பெட்டர். அதாவது ஃபாஸ்ட்டாகவும் சீராகவும் செய்கிற ஒரு விஷயம் இன்னும் சிறந்தது. ஆனால் கதை இங்கேயும் முடியல. இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டார்டாய்ஸாலையும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே முடியலை. அதுக்கான நல்லா தெரிஞ்சிடுச்சு, ரேபிட்டோட ஸ்பீடாக நம்மளால் ஓடவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். யோசித்ததுக்கப்புறம் ரேபிட்கிட்ட போய் நம்ம திரும்பவும் இன்னொரு ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்டுச்சான். ஆனால் இந்த டைம் ரேஸ் ட்ராக் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ரேபிட் தான் இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சே, சரி ஓகே எதனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சான். ரேஸ் நாள் எப்பவும் போல் ரேபிட் செம்ம வேகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஓடிட்டே இருக்கும் பொழுது ஃபினிஷிங் லைனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ரிவர் போயிட்டுருக்காமா. அந்த ரிவரை தாண்டி தான் ஃபினிஷிங் லைனே இருக்காமா. நம்ம ரேபிட்க்கு அந்த ரிவர்கிட்ட போனதுக்கப்புறம் எப்படி அந்த ரிவரை தாண்டதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த டைமில் டார்டாய்ஸ் மெல்ல 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 வந்துட்டு அந்த ரிவரில் ஸ்விம் பண்ணி அந்த ஃபினிஷிங் லைனை தொட்டுச்சான். ஸோ இந்த டைம் டார்டாய்ஸ் தான் வின்னர். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேமை நம்ம விளையாடணும். இப்போது ரேபிட்டும் டார்டாய்ஸும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேர்த்துக்குமே 2 பேரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்போ 2 பேருமே சேர்ந்து லாஸ்ட் டைம் விட பெட்டராக எப்படி அந்த ரேஸை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சாங்களாம். யோசித்ததோட முடிவு இதுதான். நம்ம நிலத்தில் கில்லி ரேபிட். ஸோ நிலத்தில் ரேபிட் டார்டாய்ஸை தூக்கிட்டு ஓடணும். ரிவரில் கில்லியோ நம்ம டார்டாய்ஸ். ரிவரில் டார்டாய்ஸ் ரேபிட்டை தூக்கிட்டு ஸ்விம் பண்ணணும். கடைசியாக 2 பேரும் சேர்ந்து ஃபினிஷிங் லைன் டச் பண்ணாங்க. இந்த டைம் லாஸ்ட் டைம் விடவே ரொம்ப குறைவான டைமில் அவங்க 2 பேராலையும் அந்த ஃபினிஷிங் லைன் டச் பண்ண முடிஞ்சது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, 2 பேருமே அவங்களோட தோல்வியை ஒத்துக்கலை. என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது அனலைஸ் செஞ்சாங்க. வெற்றி பெற என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசித்தாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காராமல்
ஏன் அந்த தப்பு நடந்தது, என்ன சரி செஞ்சுருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். வெற்றி பெற என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்ம பக்கம்தான். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறது சூப்பரான விஷயந்தான். ஆனால் நம்ம குரூப்பாக இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்களோட டேலண்ட் இன்னொருத்தவங்க யூஸ் செஞ்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கோல் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரீச் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.